ஆஸ்திரேலியாவில் உள்ள முருகன் கோவிலுக்கு தமிழ் மொழியிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று அங்கு வசிக்கும் தமிழர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிட்னி நகரில் உள்ள முருகன் கோவிலை நிர்வகித்து வரும் சிட்னி சைவ மன்றம் கோவில் குடமுழுக்கு விழாவை ஜனவரி 22ஆம் தேதி சமஸ்கிருத மொழியில் நடத்த முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழர்கள் தமிழ் மொழியிலும் குடமுழுக்கு விழாவை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஜனவரி 22ஆம் தேதி சிட்னி முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடப்பதாக கேள்விப்பட்டோம். அதில் தமிழில் இல்லாமல் சமஸ்கிருத மொழியில் மட்டும் குடமுழுக்கு நடத்த போகிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அது சம்பந்தமாக நிர்வாகிகளுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சோம். தமிழையும் ஒரு மொழியாக சேர்த்து குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு நிர்வாகிகிட்டேருந்து எந்த பதிலும் வரல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சிட்னி முருகன் கோயில் நிர்வாகிகள் தயவு செய்து மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து நம்மளுடைய தாய்மொழிக்கு தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்யாமல் சமஸ்கிருத மொழியில் மட்டும் செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் தமிழ்லையும் குடமுழுக்கு செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத்தையொட்டி மின் இழுவை ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் சரி செய்யப்பட்டு ஐஐடி குழுவினரால் ஆய்வு செய்து தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3வது மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் தைப்பூச விழாவையொட்டி மின் இழுவை ரயிலை இயக்க வேண்டும் என ஞான தண்டாயுதபாணி பக்தர் பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவையில் 24 மணி நேரம் தொடர்ந்து ராமாயணம் இசைக்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழா நாளை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவையில் கோயம்புத்தூர் பஞ்சாபி கூட்டமைப்பு சார்பில் 24 மணி நேரம் தொடர்ந்து ராமாயணம் இசைக்கும் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது. இதில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ராமாயண புத்தகத்தை வைத்து ராமாயணம் பாடி வழிபாடு செய்தனர். மேலும் பெண்கள் ஒன்று கூடி ராமாயண பதிகம் பாடியும் தாண்டியா நடனம் ஆடியும் மகிழ்ந்தனர். தமிழரின் சிறப்பை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக பஹ்ரைனில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பஹ்ரைனில் நமது அன்னை தமிழ் மன்றம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பிக்கும் விதமாக அந்நாட்டின் மனாமாவில் வசிக்கும் தமிழ் உறவுகள் இந்தியன் கிளப் வளாகத்தில் பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி வைத்து கும்மிட நடனத்தை அரங்கேற்றியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மேலும் பெண்கள் சிறுவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு வாழை இலையில் அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தலைமை தூதுவர் வினோத் ஜேக்கப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.